ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் இன்டிசைன். இன்டிசைனில் ஆல்ரெடி நம்ம ஒரு 5-6 கிளாஸஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தேவையான அளவுக்கு சொல்கிறேன், அதுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை பொறுத்தளவு இப்போ இங்கே இருக்கிற டூல் தான் நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு. இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கல. ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் இப்படி டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஜஸ்ட்டு போய்ட்டு கிராஃபிக் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஃபாண்ட்டு மாற்றணும், கேரக்டரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டைப்பில் போய்ட்டு கேரக்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போது நான் இதோட சைஸை மாற்றணும் அப்படின்னா பாருங்கள், எனக்கு சைஸ் மாறும். இது கேரக்டருக்கு மட்டும் நாம் எடுத்திருக்கோம், ஒரு பார்ட் தான். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வேறு ஃபாண்ட் ஸ்டைல் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ ஏரியல், இப்போ பெல் எம்டி, இது வேறு. இதில் நம்ம ரெகுலர், இட்டாலிக், போல்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். கேலிபரி, ஸோ கேலிபரியில் போல்டு வேணுமா, போல்டு இட்டாலிக் வேணுமா, ஸோ இந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம். ஸோ நான் போல்டு கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபாண்ட்டை ஸ்க்ராஷ் பண்ணும், ஒரு மாதிரி ரொம்ப அமுத்தின மாதிரி ஒரு ஸ்க்வாஷ் பண்ணும். ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். இது உங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரியாது இதில். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் அண்ட் ஆப்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அலைன்மெண்ட்டு தான். இப்போ நான் 0 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல சின்னதாக ஒரு சேஞ்ச் தெரியும். ஆப்டிக்கல் அப்படின்னு கொடுக்கும்போது பாருங்கள், இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குள்ளார ஸ்பேஸ் அலைன்மெண்ட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தை மட்டும் ஸ்க்வாஷ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நான் வித்தை ஸ்க்வாஷ் பண்ணுறேன். பாருங்கள், இது வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட பர்சன்டேஜ், அதாவது அந்த சைஸு எவ்வளோ இருக்கணும். இப்போ 100 இருக்கா, 110 அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹைட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 150 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 150 அப்படிங்கிற சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். 200 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 200 வந்துடும். இதே நான் 25 அப்படின்னு கொடுத்தேன்னா ரொம்ப சின்னதாகிடும். இப்போ ஒரு 90 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 90க்கு வரும். 100 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 100 வரும். இது ஹைட் அலைன்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது வித்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபாண்ட்டோட பாயிண்ட் ரேஞ்ச் நான் என்ன பண்ணுறேன்னா, மேலேருந்து டாப்பு பாட்டம்னு சொல்லிவிட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இதில் நான் பண்ணிக்கிறேன். அதே போல் அந்த ஃபாண்ட்டோட டிகிரி நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி நான் டிகிரி மாற்றுறேன் பாருங்கள். ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு 30 டிகிரி சாஞ்ச மாதிரி அந்த ஃபாண்ட் வந்துடும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு, இது ரெகுலராக போல்டாக அந்த ஃபாண்ட்டோட இது ரேஞ்சு. போல்டில் வேணால் போல்டு வச்சுக்கலாம், ரெகுலர் வேணால் ரெகுலர் வச்சுக்கலாம், நார்மல், இட்டாலிக் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஃபாண்ட்டோட சைஸு, இது ஃபாண்ட்டோட பாயிண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. இது மெட்ரிக், ஆப்டிக்கல். இது வித்து, இது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வித்து ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஃபாண்ட்டோட அதாவது இந்த வித்தை மட்டும் நம்ம அலைன் பண்ணிக்க முடியும்.
ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம். இது வந்துட்டு ஹைட்டு, இதெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு பாயிண்ட். ஸோ அலைன்மெண்ட் பாயிண்ட் வந்துட்டு எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க முடியும். இது வந்துட்டு 30 டிகிரியா, 40 டிகிரியா, 45 டிகிரியா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கிலீஷ், யூஎஸ் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்துட்டு நிறையா இருக்குது. இப்போ நம்ம தமிழ் ஃபாண்ட்டுனா தமிழ் ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது வந்துட்டு யூஎஸ் இங்கிலீஷில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எஸ் இதில் தான் இருந்தது. ஸோ அதுலேயே நான் வச்சுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்துட்டு அலைன் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் ஜஸ்ட்டு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பேராகிராஃப் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பேராகிராஃப் நான் வந்துட்டு டைப் பண்ண முடியாதனால நம்ம வந்துட்டு லோரம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி அது கிடைக்கல அப்படின்னா இங்கேயே ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபாண்ட்டை வந்துட்டு உள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு ஃபில் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா டீஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டு விழுந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு நாம் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு ஒரு பேராகிராஃப்க்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ இப்படி நீங்கள் சின்னது பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்வாஷ் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்துட்டு கட் ஆகி அடுத்த இதுக்கு வந்துட்டு லைனுக்கு வந்துட்டு மாறும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பெருசு பண்ணனா அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகும். ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்துட்டு பேசிக் பேராகிராஃப் எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 2 விஷயம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு சைஸு இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் பேராகிராஃப் வந்துட்டு எப்படி டெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற 2 விஷயம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.